ஆ ஓகே தமிழ், நான் கூட வரட்டுமா? சரி. அண்ணா, வந்திருக்கிற வாத்தியாருங்க எல்லாரும் அவங்க ஸ்கூல் பசங்க ஜெயிக்கணும்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்கண்ணே. எல்லாருக்கும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்கும்லடா. அது வாஸ்தவம் தானே. நம்ம தமிழ் ஜெயிக்கணும்னு நாம ஆசைப்படுற மாதிரி அப்படிதானே சொல்றீங்க? ஆமா. சொல்லுங்க மித்ரா மேடம். எங்க கிரவுண்டுக்கு வந்துட்டீங்களா? நான் வந்துட்டேன் மேடம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விஷயத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு இன்னைக்கு கேம்ல கலந்துக்க மாட்டா. அதுக்கு நான் பொறுப்பு. அவ கேம்ல மட்டும் இல்ல, இன்னைக்கு நடக்க போற எந்த கேம்லயுமே அவ பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன்னு தெரியக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. ஓகே மேடம், நீங்க இதை பத்தி கவலையப்படாதீங்க. நான் பாத்துக்கிறேன். நான் மறுபடியும் கால் பண்றேன். போனை வைக்கிறேன். மீட்டிங் இருக்கு, என்ன காம்படிஷனுக்கு வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணா. அதுக்கப்புறம் இவளே கிளம்பி வந்திருக்கா. இப்ப யார் கூட இவ்ளோ சீரியஸா போன் பேசிட்டு இருக்கா? நந்தினி, வா போலாம். கண்டிப்பா இந்த ரன்னிங் காம்படிஷன்ல நான் ஜெயிப்பேன். அப்பா என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். அம்மா! தமிழ், பாரதி, என்னாச்சு? இல்ல சார், தமிழ் திடீர்னு என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்றீங்க பாரதி? நம்ம தமிழ் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? சொல்லுங்க பாரதி. ஆமா சார், ஆனா என்னன்னு தெரியல, திடீர்னு என் மனசு சரியில்லை. தமிழ் இப்போ என்ன கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு. இப்ப என்னடானா அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்ற மாதிரி என் மனசு அடிச்சுக்குது. கண்டிப்பா தமிழுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு சார். ஆமா பாரதி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போன தமிழ் இன்னும் வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் தமிழை பார்க்கவும் இல்லை. பிடி மாஸ்டரும் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. அவரும் எதுவும் அப்டேட் பண்ணலையே. என்ன நடக்குதுன்னே புரியலையே. வாங்க போய் பார்ப்போம். வாங்க சார். சார், இங்க தமிழ்னு ஒரு ஸ்டூடெண்ட் காம்படிஷன்ல கலந்துக்க போறாங்க. அவங்க இன்னும் வரல. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேயாவது வேற இடத்துக்கு போயிருக்காங்களா சார்? தெரியலையே சார். எல்லாரும் ஏற்கனவே அசம்பிள் ஆயிட்டாங்களே சார். போட்டியில கலந்துக்கிற மாதிரி இருந்தா உங்க பொண்ணு நேரம் வந்திருக்கணுமே சார். சார், நம்ம தமிழை ட்ரெயின் பண்ண பிடி மாஸ்டர் கிட்ட தானே தமிழ் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலன்னு கேட்டோம். அவர் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்னாரு. அவரையும் இன்னும் ஆளை காணோம், தமிழையும் காணோம். பாரதி, தெரியலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பார்த்தேன், இங்கதான் இருந்தாரு. இப்ப காணோம். சார், எனக்கு என்னமோ ஏதோ ஒரு விஷயம் தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு சார். அண்ணே, என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? தவக்கல, ஆதித்யா எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். நீ ஏன், என்னாச்சு? தமிழை காணோம். என்னென்ன சொல்றீங்க? ஆமா தவக்கல,
இப்போ நமக்கு நின்று பேசிட்டு இருக்கலாம் நேரம் இல்லை. உடனே போய் தமிழை தேடி எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சாகணும். இன்னும் கொஞ்ச நேரத்துல காம்படிஷனும் ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள தமிழ் இங்க வந்து சேரலன்னா தமிழ் இந்த போட்டியிலே கலந்துக்க முடியாது. சார், நீங்க கிளாஸ் ரூம்ல போய் பாருங்க. தவகல, நீ தமிழ் கிரவுண்ட்ல வேற எங்கேயாவது இருக்காளான்னு போய் செக் பண்ணு. நான் போய் ஏதாச்சும் வாஷ்ரூம்ல இருக்காளான்னு. எனக்கு தெரிஞ்சு தமிழ காணும்னு அவங்க 3 பேரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மட்டும் அவளை கண்டுபிடிச்சிடவே கூடாது. தமிழ், தமிழ். ஆஹா, தமிழோட அப்பா அவளை தேட ஆரம்பிச்சிட்டானே. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா தேவையில்லாம மாட்டிப்போம். எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஏய், இங்க பாரு, அந்த பொண்ணை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அந்த தமிழ் எங்க இருக்கா? மேடம், நீங்க அந்த பொண்ணை பத்தி நினைச்சு கவலைப்படாதீங்க. நான் அவளை இங்க இருக்கிற ஒரு ரூம்ல வச்சு அடைச்சு லாக் பண்ணி சாவியை தூக்கி வீசிட்டேன். அவ அங்க உள்ள இருக்கிறது யாருக்கும் தெரிய போறது இல்ல. இங்க பாரு, அப்படிலாம் சொல்லாத. அவங்கள பத்தி உனக்கு தெரியாது. கண்டிப்பா நீ அவளை எங்க வச்சிருந்தாலும் அவங்க தேடி வந்துருவாங்க. மேடம், அவங்க என்ன தேடினாலும் மேடம் அந்த பொண்ணை அவங்க கண்டுபிடிக்க முடியாது. நான் பாத்துக்கிறேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. போனை கட் பண்ணுங்க. அம்மா, காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக இன்னும் கொஞ்ச நேரம் தாம்மா இருக்கு. நீங்க என்ன தேடி வருவீங்கன்ற நம்பிக்கையில தாம்மா நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அடிக்கடி சொல்ற மாதிரி நமக்கு வேணும்ன்ற விஷயத்த ஆழமா நினைச்சு பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா பிரபஞ்சம் கண்டிப்பா நமக்கு வழியை விட்டு நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுக்கும்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த ரூமை விட்டு என்னால வெளியே வர முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வருவீங்கன்னு நான் நம்புறேன். சீக்கிரம் வாங்கம்மா. நீங்க கண்டிப்பா என்ன வந்து கண்டுபிடிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நம்மள வேணாம்னு சொல்லிட்டு போன நம்ம அப்பா திரும்பி வந்த மாதிரியே நீங்களும் என்ன தேடி வருவீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம்